Hi friends, welcome to my channel Grateful Soul. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஹாட்ரி ஹெப்பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் ஆக்ட்ரஸ் இருந்தாங்க. அவங்க 1950 இருந்து 1970 வரைக்கும் பிரிட்டிஷ் படங்களை நடித்து வந்தாங்க. அவங்க கார்டனிங்கை பத்தி ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளை மேல் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் இன்று விதை விதைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு அருமையான சிந்தனை இல்லையா? இது கார்டனிங்க்கு மட்டும் இல்லைங்க, நம்ம லைஃப்ல செய்யற ஒவ்வொரு முயற்சிக்கும் இது பொருந்தும். இன்னைக்கு செய்யற எந்த ஒரு முயற்சியும் நாளைக்கு நமக்கு பலன் தருங்கிறது தான் அவங்க கார்டனிங்கை சம்மந்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிந்தனையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டு தோட்டம் அல்லது மாடி தோட்டம்க்கு தேவையான கண்டெய்னர் மண்கலவை செய்வது எப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மண்கலவைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். எருக்கலந்த செம்மண், கோகோபிட், வெர்மிகம்போஸ்ட் அதாவது மண்புழு உரம், ஒரு கைப்பொடி அளவு நீம் கேக் அதாவது வேப்பம் புண்ணாக்கு, பாஸ்போபாக்டீரியா, அப்புறம் கொஞ்சம் எக்ஷெல் பவுடர் அதாவது முட்டை ஓடு தூள். இப்போ இதில் இந்த செம்மண்ணில் எரு கலந்து இருக்குது. எதுக்கு நம்ம எரு கலந்த செம்மண் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எருவில் பார்த்தீங்கன்னா நிறைய நைட்ரஜன் சத்து இருக்குது. இந்த நைட்ரஜன் சத்து பிளான்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அதாவது ஒளி சேர்க்கை செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மூலப்பொருளாக இருக்குது. அதனால் எரு கலந்த செம்மண் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோகோபிட். இந்த கோகோபிட் பார்த்தீங்கன்னா பிளாக்ஸில் தான் வரும். அதை நான் உடச்சி இந்த பக்கெட்டில் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் அது உப்பி இந்த மாதிரி உங்களுக்கு சக்கை மாதிரி வந்துடும். இதை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்தாகணும். இதை நம்ம ஏன் சேர்க்குறோம், கோகோபிட் ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, கோகோபிட் தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கிற தன்மை உடையது. நீங்கள் 2-3 நாள் தண்ணி ஊற்றாட்டியும் இல்லை ஊருக்கு போயிட்டீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்லையும் தண்ணி செடிகளுக்கு தேவையான தண்ணியை இந்த கோகோபிட் சேகரித்து கொடுத்துரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெர்மிகம்போஸ்ட் அதாவது மண்புழு உரம். இது நம்ம ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. இந்த சத்து எல்லாமே செடி நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான சத்துக்களாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு. இதை நம்ம ஒரு கைப்பிடி அளவு தான் சேர்க்கணும். இது ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வேர்பூச்சி தாக்குதல் இல்லாமல் செடிகளை பாதுகாக்கிறதுக்காக இதை நம்ம சேர்க்குறோம். இதை அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு கண்டெய்னர் பேக்குக்கு ஒரு கைப்பிடி அளவு மட்டும்தான் சேர்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்போபாக்டீரியா. இது 1 கிலோ பேக்கெட். இது பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு தேவையான பாஸ்போபாக்டீரியா பவுடர். நம்ம நம்ம கண்டெய்னர் பேக்குக்கு இதில் 1 ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இது ஏன் நம்ம சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இது மண்ணோட வளத்தை, மண்ணோட தன்மையை 30% அதிகரிக்குது. அதாவது நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் எல்லாத்துலேயுமே 30% மண் வளத்தை இந்த பாஸ்போபாக்டீரியா அதிகரிக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால இதில் நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் இந்த கண்டெய்னர் பேக் கலவைக்கு சேர்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முட்டைத்தூள் பவுடர். இது கால்சியம் நிறைந்த ஒரு இயற்கை உரம். இதை நம்ம சேர்க்கறதுனால செடிகளுக்கு தேவையான கால்சியம் போய் சேருது. இந்த முட்டைத்தூள் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து அது எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மண்கலவை தயாரிக்க போகிறோம். நான் இந்த கண்டெய்னர் பேக்குக்கு தேவையான மண்கலவை தான் நம்ம பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் கண்டெய்னர் பேக். இதில் நீங்கள் பூச்செடியும் வைக்கலாம், காய்கறி செடியும் வைக்கலாம், கீரை வகைகளும் வளர்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மண்கலவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் இப்போ இந்த கண்டெய்னரில் 4 பங்கு எரு கலந்த செம்மண் எடுத்திருக்கேன், 2 பங்கு கோகோபிட் எடுத்திருக்கேன், 1 பங்கு வெர்மிகம்போஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கலக்க போகிறோம். இது நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி எக்ஷெல் பவுடர், முட்டை ஓடு தூள், இது அப்படியே நம்ம தூவிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பட புதிய அளவு வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கப்புறம் சிறிதளவு பாஸ்போபாக்டீரியா. இந்த அளவு போதும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 1 கிலோங்கிறது 1 ஏக்கருக்கு தேவையான பாஸ்போபாக்டீரியா. இப்போ இதை நல்லா கலக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி கலக்கிறதுக்கு இந்த மாதிரி முறை மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா ஈஸியாக கலக்கிறதுக்கும் மண் எதுவும் வேஸ்ட் ஆகாமல், கலவை எதுவும் வேஸ்ட் ஆகாமல்
எல்லாமே வந்து சரிசமமாக கலக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஓரளவுக்கு மண் வந்து நல்லா கலந்துருச்சு. இந்த மாதிரி சில கட்டியான வெர்மிகம்போஸ்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்படி உடச்சி போட்டுருங்க. அதே மாதிரி ஏதாவது மண்ணில் வந்து கட்டியான மணல் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்படி கொஞ்சம் உடச்சி தூளாக்கி போட்டுருங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால மண்ணோட இருக்கிற தன்மை வந்து கம்மியாகும். ஏன்னா இதில் ஆல்ரெடி நம்ம கோகோபீட் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவே வந்து மண்ணோட இருக்கிற தன்மையை வந்து கம்மி பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற தன்மை இல்லாத மண்ணில் தான் சீட்ஸ் வந்து ஈஸியாக ஜெர்மினேட் ஆகும். ஸோ நம்மளோட மண் கலவை ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து கண்டெய்னர் பேக் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து மேலே வரைக்கும் நிரப்புறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம தண்ணி ஊற்ற இதோட அளவு வந்து மண் கலவையோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். ஒரு மாதம் நீங்கள் ஓட்டுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்லேருந்து 2 இன்ச்சு வந்து கீழே இறங்கியிருக்கும். அப்போ நம்ம வந்து அதுக்கப்புறம் வெர்மிகம்போஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நமக்கு தேவையான இந்த கண்டெய்னருக்கு தேவையான மண் கலவை தயாராகிடுச்சு. இதில் நம்ம எந்த செடியோ இல்லை சீட்ஸோ விதைக்கலாம். ஆனால் விதைக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து 7 நாள் வந்து தண்ணி மட்டும் ஊற்றி இதை வந்து நம்ம வெயிலில் வைக்கணும். ஏன் அப்படி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மண் கலவை எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மண் வந்து சத்து மிக்கதாக மாறும். ஸோ 5லேருந்து 7 நாள் வெயிலில் 2 வேளை தண்ணி ஊற்றி இதை நம்ம வந்து வச்சுட்டு வந்தோம்னா 7வது நாளுக்கு பிறகு நீங்கள் வந்து சீட்ஸை விதைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, goodbye.